அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களின் வயித்தெரிச்சல். அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் சக்தி. நேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழகமெங்கும் மக்களை சந்திக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நேற்று கொங்கு மண்டலத்தில் ரோட் ஷோ நடத்தியிருந்தார்கள். அந்த ரோட் ஷோவில் மிக பிரம்மாண்டமாக மக்கள் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டனர். ஆனால் அதில் எங்களுக்கு விருப்பமில்லாதது ஒன்று. ரோட் ஷோ என்பது, மக்களை சந்திக்கும் என்பது, நிகழ்ச்சி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தது. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கட்சியின் பிரமுகர்களை அந்த வண்டியிலே ஏற்றி கொண்டு திமுக அரசு என்ன செய்தது என்று கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறத பற்றி நியாயம்தான். ஆனால் அந்த வண்டியில் பிஜேபிக்காரர்களுக்கு என்ன வேலை? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரோட் ஷோ செய்ய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியே காணும். அங்கே பறக்கிறது எல்லாமே பிஜேபி கொடி தான் பறக்குது. இது என்ன நியாயம்? நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னோடிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கள கொண்டுட்டு முன்னிலைப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இந்தாண்ட பக்கம் பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன் இருக்கார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல் முருகன் இருக்கார். நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா எஸ்பி வேல்மணி, அவரும் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சங்கி, பிஜேபி அவர். இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி அதிமுகவை எப்படி வலுப்படுத்த முடியும்? அடுத்த முறை எப்படி ஆட்சி செய்ய முடியும்? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் நல்லது. அந்த பிஜேபி வேறு. அட்டல் பிஹாரி வாஜ்பாய் சமூக நீதி போராளி, அந்த பிஜேபி வேறு. இப்போ இருக்கிற பிஜேபி வேறு. இப்போ இருக்கிற பிஜேபி மதவாத பிஜேபி. ஒன்று புரிஞ்சுக்குங்க எடப்பாடி அவர்களே, நீங்கள் மைக்கை பிடிச்சி கத்தி விட்டால் போடாது, பணத்தை கொடுத்து ஆள் சேர்த்தா போதாது. கொஞ்சமாவது அடிப்படை அறிவு வேணும். இந்த இயக்கத்தை கட்டி அமைப்பதற்கு இந்த தொண்டர்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அந்த இயக்கத்தை அப்படியே அழிக்க பார்க்குறீங்களே, இது நியாயமா?